அப்ப இன்னொரு இடத்துல கமருதீன் எப்படி அசிங்கப்படுத்துறாருன்னா, நான் ஏன் தெரியுமா வந்து சுபிக்ஷா கிட்டலாம் வந்து அக்கறையா பேசுறேன். ஏன்னா அவங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு. ஒரு இது இருக்கு. அதெல்லாம் இருக்கு. உன் மேல அது இல்லடா அப்படின்றது அந்த ஒரு லைன மட்டும் சொல்லாம அவங்க மேல இருக்கு. அதனால பேசுறேன் கமருதீன். புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லி அவர வந்து இன்டைரக்ட்டா அசிங்கப்படுத்துனது நல்லது. பட் என்னன்னா ஒரே ஒரு விஷயம். இத வேற யாருக்காவது பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனா வந்து இவருக்கு பண்ணா இவருக்கு புரியாத பைத்தியமாச்சே. இதுல புரியல. வசூல் ராஜ் அவர் சொல்லுவாரு. எனக்கு தான் கேள்வியே தெரியாது. எனக்கு தான் கேள்வியே புரியாது. அப்புறம் எப்படி நான் மொக்குன்னு சொல்லி வசூல் ராஜால கமல் சொல்லுவார்ல, அந்த மாரி ஒரு ஆளு கமருதீன். அதனால வந்து அவருக்கு வேஸ்ட் இது சொல்றது. லாஸ்ட்டா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த QCக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னது வந்து நான் சொல்றேன் விஜய் சேதுபதி, நீங்க போய் கேம நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாங்க. நாங்க நினைக்கிற மாதிரி 100% அடிப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்கும். இந்த கேம் ஷோ நடத்துற இவனுங்க பண்றதுதான். இந்த டைரக்ஷன் ஷோ டீமு இவனுங்களாம் சேர்ந்துட்டு சார் ரொம்ப அடிக்காதீங்க சார். அந்த பையனும் இந்த பார்வதி இருந்தனாலதான் இந்த வாரம் அட்லீஸ்ட் நம்ம இவ்வளவு பேசுற அளவுக்கு விஷயம் இருக்கு. டிஆர்பி ஏறி இருக்குது. இந்த டிஆர்பி தான் சார் முக்கியம். தயவு செய்து அவங்களை அப்படியே விடுங்க சார். அவங்க கொஞ்சம் லவ் கண்டென்ட் கில்மா கண்டென்ட் பின்னாடி போயிட்டு ஹாட் ஸ்டாருக்கு ஒரு குத்துவாங்க. இந்த பக்கம் வந்து நான் டெலிவிஷன்ல மக்கள் பாக்குறதுக்காக வந்து இங்க ஒரு அடிதடி சண்டையெல்லாம் போட்டு இங்க ஒரு குத்துவாங்க. இவங்க 2 பேர் தான் சார் கண்டென்ட் தராங்கன்னு சொல்லி அதனால கூட மேபி எனக்கு தெரிஞ்சு இவங்க அடிக்காம ஒரு கேவலமான வேலையை இந்த ஷோ நடத்துறவங்க பண்ணிருப்பானுங்கன்ற ஒரு டவுட்டோட